Good morning, students. This is Math session, 12th standard, chapter 2, complex numbers, conjugate of a complex number. Conjugate of a complex number. Definition: conjugate of a complex number x plus iy is defined as the complex number x minus iy. இங்க x plus iy ன்னு இருந்ததுன்னா இந்த plus ரிமூவ் பண்ணிட்டு மைனஸ் போட்டோம்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட். The complex conjugate of z is denoted by z bar. z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட்டை நம்ம z bar ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். To get the conjugate of the complex number z, simply change I by minus I. So இங்கோக்குள்ள plus I இருக்கிறத நம்ம just minus I change பண்ணோம்னா போதும். To get the complex conjugate. The product of a complex number with its conjugate is a real number. So ஒரு complex number அதோட conjugate ஓட சேர்த்து multiply பண்ணும்போது நமக்கு ஒரு real number தான் கிடைக்கும். See this example. 1 plus 3i இது ஒரு complex number. இதோட conjugate number என்ன அப்படின்னா 1 minus 3i. So இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம multiply பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா real number 10ங்கிற ஆன்சர் கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இத நம்ம a plus b into a minus b ஃபார்முலா படியும் யூஸ் பண்ணிக்கலாம். a plus b into a minus b ஃபார்முலானா a square minus b square. ஸோ இங்க ஏக்கு பதில் 1 இருக்கனால 1 ஸ்கொயர் மைனஸ் இங்க 3i இருக்கனால 3i the whole square. 1 ஸ்கொயரோட ஆன்சர் 1, i ஸ்கொயரோட ஆன்சர் மைனஸ் 1. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ அது பிளஸ்ஸா மாறிடும். 3 ஸ்கொயரோட ஆன்சர் 9. ஸோ 1 plus 9 ஓட ஆன்சர் 10. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அதோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பிகம் ரியல் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். See this. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ ரியல் ஆக்சிஸ்னும் ஒய் ஆக்சிஸ இமேஜினரி ஆக்சிஸ்னும் மார்க் பண்ணணும். x plus iy காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்க xும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ், தட் இஸ் ரெண்டுமே பிளஸ் சைன். ஸோ இட் மஸ்ட் பி இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அதோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா x plus iy ஓட கான்ஜுகேட் x minus iy நம்ம பார்த்தோம். ஸோ x வேல்யூ வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும், y வேல்யூ மட்டும்தான் என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கும். ஸோ இட் மஸ்ட் பி இன் த fourth quadrant. So this is the representation of the conjugate of a complex number. Okay, see this another example. Minus 2 plus 3i. Here real part வந்து மைனஸ்ல இருக்கு, imaginary part வந்து பிளஸ்ல இருக்கு. So that is in the second quadrant. So இதோட conjugate என்னவா இருக்கும்னா minus 2 minus 3i இருக்கும். So that is in the third quadrant. So this is the representation of the particular number, that is conjugate of this complex number. Note, two complex numbers x plus iy and x minus iy are conjugates to each other. அப்படின்னா என்ன அர்த்தம்னா x plus iy ஓட கான்ஜுகேட் என்னன்னா x minus iy. அதே மாதிரி x minus iy ஓட கான்ஜுகேட் என்னன்னா x plus iy. இதுதான் ரொம்ப முக்கியம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்தி எழுதணும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி எழுதிக்கலாம். The conjugate is useful in division of complex numbers. So இந்த conjugate மெயினா எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா division of complex numbers யூஸ் பண்ணுவாங்க. Complex number can be replaced with a real number in the denominator by multiplying the numerator and denominator by the conjugate of the denominator. ஸோ நம்ம ரியல் நம்பர்ஸ்ல வந்து ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ல படிச்சோம்ல, அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் பிகம் அ ரியல் நம்பர். தட் இஸ் திஸ் நோட். நெக்ஸ்ட் we are going to see properties of complex conjugates. ஸோ கான்ஜுகேட்ஸ் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். We are having 10 properties. First one is z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar.
ஸோ ஹோல் பாரா இருந்ததுன்னா தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டு பிளஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி மைனஸ்ல இருந்ததுன்னா தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டு அடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம். z1 minus z2 the whole bar equal to z1 bar minus z2 bar. இதோட மீனிங் என்னன்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு காஞ்சுகேட் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான், அல்லது தனித்தனியா காஞ்சுகேட் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இங்க காஞ்சுகேட்ஸ் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு சப்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர்ஸ் வந்து சேமா வரும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் z1 z2 the whole bar, that is ரெண்டுக்கும் இடையில எந்த சைனுமே இல்ல. so we have to consider that as a multiplication. so ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை காஞ்சுகேட்டா மாத்தினாலும் ஒண்ணுதான். ஆர் z1 bar into z2 bar, ரெண்டுக்கும் தனித்தனியா காஞ்சுகேட் கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். fourth one z1 by z2 the whole bar equal to z1 bar divided by z2 bar. Here z2 must be not equal to 0. so நம்ம ஏற்கனவே தெரியும் டிவிஷன்ல 0 வந்தது அப்படின்னா any number divided by 0 is infinity. so இங்கக்குள்ள பைல 0 வந்ததுன்னா இந்த வேல்யூக்கு infinity தான் ஈக்குவலா இருக்கும். so இங்க infinity வரக்கூடாதுன்னா this must be not equal to 0. fifth one is real part of z is equal to, நம்மளை பொறுத்த வரைக்கும் real part of z என்னன்னா x. x ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா z plus z bar divided by 2. sixth one imaginary part of z. imaginary part of z na y equal to z minus z bar divided by 2y. இந்த வேல்யூக்கு தான் அது ஈக்குவலா இருக்கும். seventh one zn the whole power, z power n the whole bar equal to z bar the whole power n. so இங்க பவர் இருக்கிறத இந்த பாரை உள்ள கொண்டுட்டு வந்துட்டு பவர் என்ன வெளியே கொண்டுட்டு போயிருக்காங்க. where n is an integer. eighth one is z is real if and only if z equal to z bar. ninth one is z is purely imaginary if and only if z equal to minus z bar. tenth one is z bar the whole bar, that is ரெண்டு பார் இருக்கு அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா z க்கு தான் ஈக்குவலா இருக்கும். that is ஒரு நம்பரை காஞ்சுகேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்பவும் அதோட காஞ்சுகேட்டே பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த z தான் கிடைக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த 8th ப்ராப்பர்ட்டியும் 9th ப்ராப்பர்ட்டியும் 5 மார்க்ஸ்ல வரும். that is prove that z is real அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப you have to use this condition z equal to z bar. அதே மாதிரி prove that z is purely imaginary அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா you have to use this condition z equal to minus z bar. நம்ம இப்ப example third sum in chapter 2 பார்க்கலாம். write 3 plus 4i divided by 5 minus 12i. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க in the x plus iy form. so இப்படி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை x plus iyங்கிற ஃபார்மட்ல எழுதணும். hence find its real and imaginary parts. இதுல ரியல் பார்ட் எதுனா x, இமேஜினரி பார்ட் என்னன்னா y. so இந்த ஃபார்மட் கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் x ஓட ஆன்சர் என்ன y ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். let us see the solution. so ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் ரியல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்றதுக்காண்டி how to multiply and divide this conjugates. இதோட காஞ்சுகேட் என்ன அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கனால பிளஸ் 12iங்கிறத போட்டுக்கணும். இதுக்கப்புறம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 3யோட இந்த 5 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 4iயோட இந்த 12i மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இங்க i இருக்கு, இங்கேயும் i இருக்கு. ஸோ i ஸ்கொயர்னு கிடைக்கும். i ஸ்கொயரோட ஆன்சர் மைனஸ் 12 4s are 48. ஸோ அதனால தான் இங்க மைனஸ் 48ன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 3யோட இந்த 12i மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு i டேர்ம் கிடைக்கும். அடுத்து இந்த 5ஓட இந்த 4i மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு i டேர்ம் கிடைக்கும். ஸோ பிளஸ் i காமனா எடுத்துட்டு இந்த 4 5s are 20ங்கிறத எழுதியிருக்காங்க. அடுத்து 3 12s are 36ங்கிறத எழுதியிருக்காங்க. அடுத்து டினாமினேட்டர்ல a plus b into a minus bங்கிற ஃபார்மட்ல இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் a plus b into a minus bனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு. ஆனா இங்க ஏன் பிளஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு i இருக்கு, இங்க ஒரு i இருக்கு. ஸோ i ஸ்கொயர்னு வரும்போது மைனஸ் 1ன்னு வரும்.
ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலா அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get this answer. இதை எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா minus 33 divided by 169 plus இந்த part divided by இந்த part, that is plus I into 56 divided by 169. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால அப்படியே வச்சிருக்காங்க. now this is in the form x plus iy. இதுல xக்கு பதிலா என்ன டேர்ம் இருக்குன்னா minus 33 divided by 169, yக்கு பதிலா 56 divided by 169. ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 4 இன் சாப்டர் 2. சிம்பிளிஃபை. இங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க பவர் கியூப் மைனஸ் அதே நம்பரை ரெசிப்ரோக்கலா எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க 1 plus i divided by 1 minus i இருக்கு. அதை இங்க ரெசிப்ரோக்கலா மாத்தணும்னா 1 minus i divided by 1 plus. ஸோ இதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்வர்ஸ் தான் இந்த நம்பர். ஸோ இங்க கியூப் கொடுத்திருக்காங்க, இங்கேயும் பவர்ல 3 கொடுத்திருக்காங்க. இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல ரைட் இன் த ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், ரைட் இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னாலும் அதே தான். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து ஹவ் டு கன்வெர்ட் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ இது எப்படி மாற்றலாம்னா டினாமினேட்டர்ல 1 மைனஸ் ஐன்னு இருக்கு. ஸோ இதோட காஞ்சிகேட்டால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சிகேட் வந்து 1 பிளஸ் ஐ. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கக்குள்ள 1 பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கிறாங்க. இங்கே a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிட்டு 2iன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2 போட்டா இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிட்டு i மட்டும் ஆன்சர்ல கிடைக்கும். ஸோ இதோட இன்வர்ஸ் தான் இது பக்கத்துல இருக்கிற நம்பர், தட் இஸ் இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த i தட் இஸ் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலா ஜஸ்ட் மாத்திக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி இதை ரெசிப்ரோக்கலா மாத்தினா பவர்ல -1 வரும். ஸோ இதோட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம ஐன்னு கண்டுபிடிச்சோம். அதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 1/iன்னு கிடைக்கும். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா இதோட காஞ்சிகேட் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா -iன்னு கிடைக்கும். ஸோ டைரக்டா -iன்னு எழுதிக்கலாம், அல்லது 1/i வந்து -iன்னு எழுதிக்கலாம். இப்ப இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பவர்ல 3 போட்டுட்டு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் i. ஸோ பவர்ல 3ங்கிறனால i கியூப். இங்க மைனஸ் சைன் இருக்கு, அதனால மைனஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனஸ் i தான் இந்த இதுக்கு ஆன்சர் -i, அதுக்கு ஹோல் கியூப். i கியூபோட ஆன்சர் என்னன்னா -i. இங்க இதோட ஆன்சரும் என்னதான் வரும்னா -i தான் வரும். ஸோ அதை தான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆன்சர் என்னன்னா -2i. இப்போ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 5th sum in chapter 2. Ifனா என்னன்னா given z plus 3 divided by z minus 5y equal to 1 plus 4i divided by 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Find the complex number z in the rectangular form. ஸோ இந்த கொடுத்திருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் z என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த z ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ let us see the solution. ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கணும். அடுத்து இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் z எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. z இல்லாத டேர்ம் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டுட்டு வந்துட்டு z ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க டினாமினேட்டர்ல 1 minus 4i இருக்கனால இதோட காஞ்சிகேட்டால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. தட் இஸ் 1 plus 4i ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஒவ்வொன்றையா மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டுக்கும் தனித்தனியா எழுதணும். ஸோ 34 divided by 17 plus 51 divided by 17 iன்னு கிடைக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணனா 2ன்னு கிடைக்கும். இங்கே அதை கேன்சல் பண்ணா 3ன்னு கிடைக்கும். ஸோ the answer is 2 plus 3i. This is in the rectangular form, that is x plus iy form. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6th sum in chapter 2. Ifனா என்னன்னா given. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் z2 இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கொடுத்திருக்காங்க. Find z1 divided by z2. ஸோ z1 இருக்கிற இடத்துல இந்த நம்பரை போடணும், z2 இருக்கிற இடத்துல இந்த நம்பரை போடணும்.
in the rectangular form. So நமக்கு final answer வந்து x plus iy-ங்கிற ஃபார்மட்ல இருக்கணும். Let us see the solution. Substitute the values of z1 and z2 in this z1 by z2. So substitute பண்ணக்கப்புறம் இங்க denominator 6 plus 4i இருக்கு. To convert this denominator as the real number, how to multiply it by conjugate. 6 plus 4i ஓட conjugate என்ன? 6 minus 4i. So மேலையும் கீழையும் multiply பண்ணணும். பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி answers கிடைக்குது. So denominator ரெண்டா split பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அதை simplify பண்ணோம்னா we will get this answer. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th sum in chapter 2. Find z inverse. Z inverse னா என்னன்னா 1 by z தான் நமக்கு இங்க z inverse ன்னு சொல்லுவாங்க. If given z equal to ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. This is the multiplication of two complex numbers. Let us see the solution. First இந்த z எழுதிட்டு இத first ஒரு complex number மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னா இந்த 2 ஓட இத மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 3i ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து திரும்பவும் 2 ஓட இந்த -i மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த +3i -i ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இத வந்து x plus iy-ங்கிற ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் z இன்வெர்ஸ்னா 1 by z ன்னு. So this will be written as 1 divided by this number. Now we are going to write this number in the rectangular form. So எப்படி மாத்தணும் அப்படின்னா by multiplying and divided by its conjugate. 5 plus i ஓட conjugate என்னன்னா 5 minus i divided by 5 minus i. So இத simplify பண்ணி நம்ம இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் denominator ரெண்டையும் தனித்தனியா split பண்ணி எழுதிட்டோம்னா that is the answer for z inverse. நம்ம இப்ப என்ன சம் பார்க்க போறோம்னா example 8th sum in chapter 2. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 marks sum. இந்த மாடல்ல எக்ஸர்சைஸ்லயும் sums இருக்கு. சோ அத பாத்துக்கோங்க. Let us see the sum. Show that ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 2 plus i root 3 the whole power 10 plus 2 minus i root 3 the whole power 10. இதுல பார்த்தோம்னா இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இந்த ரெண்டும் என்னன்னா கான்ஜுகேட். இதுக்கு பவர்ல 10 ன்னு கொடுத்திருக்காங்க இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து ப்ராப்பர்ட்டில பார்த்தோம் z is real அப்படின்னா ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம். That condition is z bar equal to z. That is z equal to z bar implies z is real. So இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப இதை ப்ரூவ் பண்ண போறோம். Let us see. Let z equal to நம்ம கொடுத்திருக்கிற சம்ம நம்மளா z ன்னு எடுத்துக்கிறோம். அப்பனா z பார் என்னவா இருக்கும்? இதுக்கு மேல பார் போடணும். சோ நம்ம பார் போட்டிருக்கோம். சோ அந்த ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டில இந்த மாதிரி நடுவுல பிளஸ் இருந்து ஹோல் பார் இருந்தா தனித்தனியா பார் போட்டு பிளஸ் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இந்த ப்ராப்பர்ட்டி படி பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பவருக்கு மேல பார் இருக்கு அதை உள்ள கொண்டுட்டு வந்து பவரை வெளியே கொண்டுட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டையும் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்னா கான்ஜுகேட். சோ இந்த பிளஸ்ங்கிறத மைனஸா மாத்திருக்காங்க பாரை ரிமூவ் பண்ணிட்டு. இந்த மைனஸை இந்த பாரை ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ்ன்னு மாத்திருக்காங்க. இது ரெண்டும் என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்க இதே தான் வருது. சோ அதை தான் நம்ம என்னன்னு எடுத்தோம் z-ன்னு எடுத்தோம். சோ திஸ் ஆன்சர் இஸ் நத்திங் பட் z. இதோட மீனிங் என்னன்னா இப்போ 1 plus 2 நாலும் 3 தான் வரும். அதே இது 2 plus 1னாலும் என்னதான் வரும் 3 தான் வரும். சோ பிளஸ் மைனஸ் வந்து அடிஷன் இருக்கும்போது எங்கனக்குள்ள வேணாலும் இருக்கலாம். மாறி இருந்தாலும் அதே ஆன்சர் தான். So which implies z is real. நம்ம இப்ப அந்த சம்லயே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். அதுல ஒரு நம்பர் கொடுத்துட்டு show that is purely imaginary ன்னு சொல்லியிருந்தாங்க. Let அந்த நம்பரை z ன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து டிவிஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க பவர்ல 15 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இத வந்து x plus iy-ங்கிற ஃபார்மட்டுக்கு மாத்தலாம். x plus iy-ங்கிற ஃபார்மட்டுக்கு மாத்தணும்னா நம்ம கீழே டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரோட கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க 5 minus 3i அப்படின்னா 5 plus 3i-ன்னு எடுத்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இப்படி கிடைக்கும். சோ இந்த நம்பரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். சோ ரெண்டுக்குமே டினாமினேட்டர் வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 2 plus 3i. அடுத்து இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்மை மட்டும் எழுதி இருக்கிறாங்க. எழுதிட்டு இதை ரேஷனலை டினாமினேட்டரை வந்து ரியல் நம்பரா மாத்தணுங்கிறதுக்காண்டி மேல இங்கிலையும் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் இந்த டினாமினேட்டரை ரெண்டுக்கும் வர்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதி சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா we will get 2 minus 3i. ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த 2 plus 3i
2 minus 3i வச்சு கொடுத்திருக்கிற சம்ல இருந்த z replace பண்ணிருக்காங்க. So நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா z equal to 2 plus 3i the whole power 15 minus இதுக்குரிய ஆன்சர் 2 minus 3i the whole power 15. இப்போ நம்ம இந்த z என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா is purely imaginary ன்னு ப்ரூவ் பண்ணணும். So அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா z bar equal to minus z இப்படியும் சொல்லலாம் அல்லது z equal to minus z bar ன்னு சொல்லலாம். So இதுல இருந்து z bar என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. So பார் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாரை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறாங்க. அடுத்து பவரை மேல எழுதுறாங்க. இங்க பிளஸ் இருக்கு, இங்க பார் இருக்கு. தட் இஸ் கான்ஜுகேட்னு மாத்தணும். ஸோ இந்த பிளஸ் என்னவா மாறிடும்னா மைனஸா மாறிடும். இந்த பார் சிம்பிள் போயிடும். இந்த பார் சிம்பிள் போனா இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இதுல கொடுத்துருக்கிறதுல இசட்ல வந்து பிளஸ் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, மைனஸ்ல இருக்கிற டேர்ம் மைனஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பிளஸ் இருந்தது. பிளஸ்னா எந்த நம்பர் வேணாலும் முன்னாடி இருக்கலாம், எது வேணாலும் பின்னாடி இருக்கலாம். ஆனா மைனஸ் இருந்தா இங்க மைனஸ் 2 மைனஸ் 3iங்கிறது தான் மைனஸ் சைனா இருக்கணும். ஆனா இது அங்க என்னவா இருக்குன்னா பிளஸ்ஸா இருக்கு. ஸோ ஹவ் டு டேக் மைனஸஸ் காமன். ஸோ மைனஸா காமனா எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் மைனஸா மாறிடும், இந்த மைனஸ் டேர்ம் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. மைனஸை வெளியே எடுத்துட்டு இந்த பிளஸ் டேர்மா மாறினதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, இந்த மைனஸ் டேர்மை ரெண்டாவது எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா மைனஸ் ஆஃப் இந்த term வந்து z. So minus z. That is z bar equal to minus z. Therefore directly we can write z is purely imaginary. Thank you students.